முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு பதில் யோசிங்களேன். ஒருத்தர் மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாரா? இல்ல 10வது மாடியிலேருந்து குதிக்கிறாரான்னு சவுண்ட வச்சே கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் மாடியிலேருந்து குதிச்சாருன்னா, டம் அப்படின்னு கீழ விழுந்தது கேட்கும். ஆன்னு கத்துவாரு வலியில. இதே இது 10வது மாடியிலேருந்து குதிச்சாருன்னா, இது அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். எப்படின்னா, ஆன்னு கேட்கும். அப்புறம் டம். சொல்லி முடிஞ்சுச்சு. இது வந்து இந்த ப்ராடக்ட்ஸை ஹைப் பண்ணுறாங்கல்ல, இந்த ஹைப் வரும்போது எனக்கு இதுதான் அடிக்கடி தோணும். அதாவது 2 விதமான ஹைப் இருக்கும். ஒண்ணு பயங்கரமா ஹைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ட ரிவீல் பண்ணதுக்கப்புறம் மக்கள் அப்படியே ஓஹோ! அப்படின்னு சைலண்ட் ஆயிருவாங்க. செகண்டு ஹைப் கம்மியா இருக்கும். லான்ச் ஆனதுக்கப்புறம் மக்களோட ரிசப்ஷன் பயங்கரமா இருக்கும். அத பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வித்தியாசம் நான் எந்தெந்த கார எதுக்கு சொல்றேன்னு தெரியுதா? இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இதில சிரோஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரில வரும். அதாவது ரொம்ப ஹைப் இல்ல. கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இதில இன்னொரு கேட்டகரி ஓவர் ஹைப்பு. ஆனா வந்ததுக்கப்புறம் சைலண்ட் ஆனது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. இதில இந்த கியா சிரோஸ் அப்படிங்கிற கார்ல அந்த அப்ரோச் தான் என்னைய ரொம்ப யோசிக்க வச்சது. அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இதில முதல்ல கியா அப்படிங்கிற கம்பெனிய பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. கியாங்கிற கம்பெனி 2019ல தான் இந்தியாவுக்குள்ள வருது. கியா செல்டாஸ் அப்படிங்கிற கார வச்சு. அந்த கியா செல்டாஸ் கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட்ன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 30,000 புக்கிங்ஸ்க்கு மேல அந்த காருக்கு புக் ஆச்சு. இது ஒரு 2 வகையில வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டானது. என்னன்னா, கியாங்கிற கம்பெனியே இந்தியாவுக்கு ஒரு நியூ கம்பெனி. அந்த கம்பெனி என்ன, அவங்களோட சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்கும், என்ன இது என்னன்னே தெரியாது. இருந்தாலும் போய் புக் பண்ணாங்க. செகண்டு அது ஒண்ணும் பெரிய யூனிக்கான கார் ஒண்ணும் கிடையாது. டெஸ்லா மாதிரி இந்தியாவிலே கிடைக்காத ஒரு காரு அப்படிங்கிற மாரி ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கியா ஹுண்டாயோட சிஸ்டர் கன்சர்ன் தான். ஹுண்டாய் கிரெட்டால இருந்த அதே இன்ஜின் தான் அதில இருக்கப்போது. அதே பிளாட்ஃபார்ம் தான். அப்படி இருந்தும் அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் கிடைச்சு, அவ்வளோ பெரிய புக்கிங் நடக்கிறதுக்கு காரணம் அதோட யுஎஸ்பி. ஸோ கியாவோட யுஎஸ்பி அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அதோட தனித்தன்மை அப்படின்னு என்னென்ன சொல்லலாம்னா, ஒண்ணு அதோட டிஸ்டிங்டிவான டிசைன் லாங்குவேஜ். அத பார்க்கறதுக்கே யூத்தா ஸ்டைலா இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பக்காவா இருக்கும். 2வது அவங்க குடுக்குற ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சர்ஸ் அந்த செக்மெண்ட்லயே இல்லாத ஃபீச்சர்ஸ் வந்து எப்பவுமே கியா குடுக்கும். 3வது அதோட அஃபோர்டபிலிட்டி. அந்த பிரைஸும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்காது. கியா செல்டாஸ் வந்ததுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா ஹுண்டாயோட கிரெட்டாவோட சேல்ஸே ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இருந்தாலும் ஹுண்டாய் அதோட விடல. 2020ல கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வந்து அவங்க அந்த மார்க்கெட்டை ரீகெயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரையும் கிரெட்டா தான் அந்த செக்மெண்ட்ல நம்பர் 1. ஆனா காம்படிஷன் அதோட முடியல. கியா அடுத்தடுத்த செக்மெண்ட்ல அதோட சக்ஸஸ காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சானட் வென்யூ கூட பார்த்தோம்னா, சானட் ரொம்ப ஸ்டைலாவும் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கும். வென்டிலேட்டட் சீட்ஸா இருக்கட்டும், டிஸ்க் பிரேக்கா இருக்கட்டும், அதோட லுக் அண்ட் ஃபீலா இருக்கட்டும், பிரீமியம் மியூசிக் சிஸ்டமா இருந்தாலும் இருக்கட்டும், அது மாதிரி. அதே மாதிரி கேரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த செக்மெண்ட்ல இருக்கிற அல்கசாராவோட 2 மடங்கு விக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கியா அவங்களோட அந்த யுஎஸ்பிய மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அப்படி இருக்கும்போது கியாலேருந்து புதுசா ஒரு கார் வரப்போகுது. அந்த காரோட பேரு சிரோஸ் அப்படின்னு ஒரு சின்ன பேர் மட்டும் வந்தப்போ, எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, ஹுண்டாயோட எக்ஸ்டருக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு கார் தான் வரப்போகுது அப்படின்னு நெனச்சாங்க. நான் கூட அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, அதுதான் ஒரு பிராக்டிகலான விஷயமும் கூட. ஏன்னா, இப்போ ஹுண்டாய் ஏன் அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ அவங்ககிட்ட ஆல்ரெடி வென்யூன்னு ஒரு கார் இருக்கு. அதுக்கடுத்து கிரெட்டான்னு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு கார் இருக்கு. ஸோ இன்னொரு கார் அவங்க வெளியிட்டம்போது, ஏற்கனவே இருக்க காரோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்க இல்லாத ஒரு செக்மெண்ட்ல பண்ணணும். அதாவது அதோட லோயர் செக்மெண்ட்ல போயிட்டு, எக்ஸ்டர் அப்படின்னு ஒரு கார புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. இதுதான் பிராக்டிகல். ஆனா, யோசிச்சு பார்த்தோம்னா, எப்பவுமே பிராக்டிகலா டிஃபென்சிவா இருக்கிறதே வெற்றிய தராது. இப்போ எக்ஸ்டர்ன்னு ஒரு கார் வந்துச்சு. ஆனா, அந்த செக்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க பஞ்ச்ச அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு வரையும் பஞ்ச் தான் அந்த செக்மெண்ட்டோட லீடர். கியா ஒரு அக்ரெசிவான அப்ரோச் பண்றாங்க. அதாவது அவங்க ஒரு புது செக்மெண்ட்ட உருவாக்குறாங்க. அந்த செக்மெண்ட் அவங்க ஆல்ரெடி இருக்கிற 2 கார்களுக்கு நடுவுல இருக்கு. ஏற்கனவே இருக்கிற சானட், ஏற்கனவே இருக்க செல்டாஸ் 2க்கு நடுவுல இந்த சிரோஸ கொண்டு வந்து வைக்கிறாங்க.
இப்போ முதல் கேள்வி என்ன வரும்னா, ஓகே இப்படி ஒரு கார் வரும்போது ஆல்ரெடி இருக்க காரோட சேல்ஸ் பாதிக்கப்படாதா அப்படின்னு கேள்வி வரும். இதை தான் வந்து நம்ம ப்ராடக்ட் கேனிபலைசேஷன் சொல்கிறோம். அதாவது நம்ம ப்ராடக்டை நம்மளே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ராடக்ட் கேனிபலைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ஏற்கனவே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் ரேஞ்சில் அல்லது அது ஓவர்லேப் ஆகிற மாதிரி இன்னொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னொரு ப்ராடக்டை அவங்களே கொடுக்குறது பேர் தான் ப்ராடக்ட் கேனிபலைசேஷன். அதனால் என்ன ஆகும்னா, அவங்களோட இன்னொரு ப்ராடக்டோட சேல்ஸ் எஃபெக்ட் ஆகும். இது ஜென்ரலாக பார்த்தோன்னா அதை செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. அதனால தான் ஹுண்டாய் அதை செய்யலை. அவங்க செய்யாமல் எக்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு வெளியே போட்டாங்க. ஆனால் அதை செய்யணுமான்னு கேட்டால் அதை செய்யணும். எப்போ செய்யணும் அப்படின்னா, மார்க்கெட்டு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம அதை பண்ண தான் வேண்டியிருக்கும். ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப கிளியர் தான். என்னென்னா நம்மளோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆக போகுது, கன்சியூமர்ஸ் கன்ஃபியூஸ் ஆக போகிறாங்க, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதோட அட்வான்டேஜஸ் சிலது இருக்குது. அதை தான் வந்து இவங்க கியா சிரோஸில் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு லைட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று, ஸ்டே காம்படிட்டிவ். அதாவது ஒரு கஸ்டமர் நம்மகிட்டேருந்து வெளியில் போகாமல் பார்த்துக்குவோம். நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க, ஏதோ ஒரு நீடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் சானட் வாங்கணுன்னு வர்றாரு, அவருக்கு பேக் சீட்டு பிடிக்கல. அப்படிங்கும்போது அவர் வேறு கம்பெனிக்கு போக தேவையில்லை, இங்கே கம்பெனிலே இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட 2 செக்மெண்ட் இருக்குது, நடுவில் இன்னொரு செக்மெண்ட் இருக்கும்போது ஒரு புது கஸ்டமர் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீட்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறது. நீட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். சில பேர் டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் பேசஞ்சர் சென்ட்ரிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் லாயல்ட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறது. சிரோஸில் அவங்க முக்கியமாக என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, டெக்கை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. டெக்கு வந்து கியாவில் எப்போவுமே உள்ளது தான். ஆனால் இந்த கேனிபலைசேஷனில், அதாவது ஆல்ரெடி இருக்க ப்ராடக்டில் எப்படி இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக இதை வந்து ஃபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படிலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று பாக்ஸி டிசைன் வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சுன்னா சில ட்ரேட் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். பின்னாடி சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். பட் இதில் வந்து அப்படியே பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேக் சீட்டையும் பூட் ஸ்பேஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா நமக்கு பேக் சீட்டு அதிகம் வேணுமா இல்லை பூட் ஸ்பேஸ் அதிகம் வேணுமா நம்மகிட்ட கேட்டால் நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு பின்னாடி பேசஞ்சர் உட்காரது விரும்பும், சம்டைம்ஸ் லாங் ட்ரைவ் போகும்போது பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் விரும்பும், பின்னாடி உட்காரவங்க ஹைட்டு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இவங்க கொடுத்துட்டாங்க. பேக் சீட்டை மூவ் பண்ணுற மாதிரி இந்த செக்மெண்ட்லேயே முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு பூட் ஸ்பேஸ் அதிகம் வேணுமா இல்லை பேக் சீட் அதிகம் வேணுமான்னு எப்போ வேணாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக அதோட வீல் பேஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று, ஸ்டெபிலிட்டி அதிகமாகும், இன்னொன்று அதிகமாக ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இதோட யூனிக் ஃபீச்சர். அதாவது இதோட சானட்டில் இல்லாத ஒரு ஃபீச்சர். இப்போ ஒருத்தருக்கு ஸ்பேஸ் அதிகம் வேணும் அப்படின்னா சிரோஸ்க்கு வரலாம். ஒருத்தருக்கு இல்லை எனக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் க்யூட்டாக வேணும் அப்படின்னா சானட்டுக்கு போகலாம். ஸோ ஒரே செக்மெண்ட்டில் 2 கார் இருந்தாலும் அவங்க 2யுமே அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அது இல்லாமல் கியா அப்படின்னாலே அவங்களோட ஃபியூச்சர் தானே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்க மாதிரி தான் தோணுது. பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பேசிக் மாடல்லையே வயர்லெஸ் ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சருமே இருக்குது. செகண்ட் பேஸ் மாடல்லேருந்து டீசல் இன்ஜினும் வந்தது, 16 இன்ச் வீல்ஸ் வந்துடுது. அதே மாதிரி ஹை எண்டு போயிட்டோன்னா அதில் வென்டிலேட் சீட்ஸு, 360 கேமரா, வென்டிலேட் சீட்ஸ்லேயும் பேக்கில் வென்டிலேட் சீட்ஸ், அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் கியாட்ட உள்ள முக்கியமான குறைங்கிறது வந்து அவங்க சேஃப்டி டெஸ்ட், அதாவது கிராஷ் டெஸ்ட்டு பண்ணலை அப்படிங்கிறது தான். இந்த மாடல்லையும் அவங்க பண்ண மாதிரி தெரியல. ஸோ அந்த ட்ரேட் ஆஃப் அதில் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம வந்து இந்த கார்ஸோட வேறு ஃபீச்சர்ஸ் என்ன, மற்ற கார்ஸோட எப்படி கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போது இவங்க பண்ண இந்த ப்ராடக்ட் கேனிபலைசேஷன் அப்ரோச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சக்ஸஸ் ஆகுமா, இல்லை மற்ற கம்பெனிஸ் இதை பண்ணணுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.